Hi guys, so this is Arun Siddharth. Yes, இன்னைக்கு வந்து நம்ம Nikon Z50 II. Z50 II டேய் இது Z51 ரா. Z52 கேமரா குடுறா. Sorry guys, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. And this is Nikon Z50 II. ஒரு கிராப் சென்சார் கேமரா வந்து ஏன் வந்து ஜென்ரலாக ஆடியன்ஸ் சூஸ் பண்ணுவாங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸி டு கேரி, ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ Z50 II வரும்போது நான் ரொம்ப பயந்த விஷயம் என்னன்னா ஒருவேளை வெயிட் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். பட் Z50யும் Z52வும் நான் கையில் எடுக்கும்போது எனக்கு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணவே முடியல. கேமராவுடைய பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்கும் Z51க்கும் 52க்கும். எதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேமரால ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா XP7 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Nikon Z9, Z8, Z63, ZFல கொடுத்துருக்கிற அதே ப்ராசஸர் வந்து Z52க்கு கொடுத்தது வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் நான் சொல்லுவேன். எப்பவுமே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து கேமரா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம். இந்த ஃபாஸ்ட்னு சொல்லும்போது கேமரா ஆன் பண்ண அடுத்த செகண்ட் ரெடி டு ஷூட் அதுதான் வந்து ஃபாஸ்ட். இது வந்து நம்ம DSLR யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்பீடு வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. பட் எப்போ நீங்கள் வந்து ஒரு மிரர்லெஸ்க்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆனீங்களோ ஸோ அப்போ வந்து மிரர்லெஸ் வந்து எப்பவுமே பழைய மிரர்லெஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆன் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுக்கும். எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தானே. அந்த டைம் வந்து இந்த Nikon Z50 II XP7 ப்ராசஸர் வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு Z9ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா கேமரா ஆன் பண்ணி அடுத்த செகண்ட் ரெடி டு ஷூட். ஸோ அதே ஃபாஸ்ட் தான் Z8லையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், Z63லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ZFலையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே ஸ்பீடு தான் நான் Z52லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் எப்பவுமே கேமரா ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருவேன், ஏன்னா எனக்கு பேட்டரி நான் சேவ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த கேமரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேமராவில் அடுத்த பெரிய ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்ச். நிறைய பேர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டாங்க Z50லையும் Z52லையும் வந்து ஒரே இமேஜ் சென்சார் தான் கொடுத்துருக்காங்கன்ட்டு. எஸ், டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரே இமேஜ் சென்சார் கொடுத்துருந்தா கூட அந்த XP7 ப்ராசஸர் வந்து இந்த சென்சாரை அடுத்த லெவல் கொண்டு போகுதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபோட்டோ பாருங்க, இந்த ஃபோட்டோ வந்து ஒரு இன்டீரியர் ஷூட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க எதுக்கு இன்டீரியர் ஷூட்டில் வந்து ஒரு கிராப் சென்சார் யூஸ் பண்ணீங்கன்ட்டு. ஆக்சுவலாக நான் இந்த கேமரா ஏன் யூஸ் பண்ணேன்னா இந்த கேமராவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது டோர்லேருந்து உள்ளே வரது லைட் வந்து ரொம்ப ஹைலைட்டு, வீட்டு ரூம்குள்ளே வந்து ஷேடோ ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஹை கான்ட்ராஸ்ட் சிச்சுவேஷன். ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் இந்த சிச்சுவேஷனில், ஏன்னா ரைட் எக்ஸ்போஷர் எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஷேடோவில் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஹைலைட் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடும், ஹைலைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஷேடோ டார்க் ஆகிடும். ஸோ இதை வந்து ப்ராப்பராக எக்ஸ்போஸ் பண்ணணும்னா நான் ஹைலைட்டுக்கு தான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். ஒரு கேமராவுடைய டைனாமிக் ரேஞ்சை வந்து இங்கே தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் போஸ்ட் ப்ராசஸிங் உட்காந்துட்டு அந்த ஷேடோவை நீங்கள் புல் பண்ணும்போது உள்ளே இருக்க டேட்டா வந்து கண்ணுக்கு தெரிஞ்சால் அந்த கேமரா வந்து எக்ஸலண்ட் டைனாமிக் ரேஞ்ச் உள்ள கேமரா. அந்த லெவல் ஆஃப் டைனாமிக் ரேஞ்ச் வந்து நான் எதிர்பார்க்குற டைனாமிக் ரேஞ்ச் வந்து இந்த சின்ன ஒரு பேபி Z63 சொல்லுவாங்க. மூணாவது இந்த கேமராவுடைய அடுத்த பெரிய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் சிஸ்டம். ஒருத்தர் எப்படி ஒரு கேமராவை சூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த கேமராவுடைய ஃபோக்கஸிங் சிஸ்டம் பார்த்து தான் நிறைய பேர் இப்போ சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கேமரா லைட்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் ஃபோக்கஸிங் சிஸ்டம். ஏன்னா இப்போ எல்லாமே இந்த AI டிடெக்ஷன் மோடுக்கு வந்ததுனால ஸோ Nikon என்ன பண்ணாங்க, அந்த Z9ல இருக்க ஃபோக்கஸிங் சிஸ்டமை அப்படியே கொண்டு வந்து Z50 Mark IIலையும் கொடுத்துட்டாங்க. ஸோ Z50 Mark II நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த Z9, Z8, ஈவன் Z63 ஃபீல் பண்ணுற அதே கைண்ட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஸ்பீடு தான் வந்து நான் இந்த சின்ன கேமராவில் நான் ஃபீல் பண்ணுறேன். Nikon என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரேமை பார்த்துட்டிங்கன்னா 3% உங்கள் ஃப்ரேமில் ஒரு 3% அந்த சப்ஜெக்ட் வந்தாலே கேமரா வந்து டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சப்ஜெக்டை. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து நான் நிக்கானோட ஃப்ளாக்ஷிப் மாடலில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் ஈவன் Z63ல கூட அந்த ஃபீச்சர் இருக்குது. அது வந்து ஒரு கிராப் சென்சாரில் கொடுத்தது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா நான் ஒரு ஃப்ரேம் பார்க்குறேன், டக்குன்னு ஒரு காக்கா வந்து லைட்னிங் ஃபாஸ்ட்டில் கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு சப்ஜெக்ட் போகும்போது கேமரா வந்து டக்குன்னு அந்த சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அது உண்மையிலே வந்து ஒரு கிராப் சென்சாருக்கு கொடுத்தது, அதுவும் வந்து less than 70,000 சொல்கிற ஒரு கேமராவில் கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆனால் Z9, Z63, Z8ல இல்லாத ஃபீச்சர் வந்து இந்த கேமராவில் கொடுத்தது என்னன்னா பேர்ட் டிடெக்ஷன் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக Z9, Z8, Z63க்கு சாஃப்ட்வேரில் Nikon கொடுத்துருவாங்க. பட் கேமரா பாக்ஸில் இருந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபீச்சர் இந்த கேமராவில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். அடுத்த இந்த கேமராவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா Z50ல இல்லாதது Z52ல கொடுத்துருக்க விஷயம் வந்து இந்த பிக்சர் கண்ட்ரோல் மோட வந்து தனியாக ஒரு டெடிகேட்டட் பட்டனே கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட்லேருந்து விவிடுக்கோ லேண்ட்ஸ்கேப்க்கோ ஈவன் டீப் நிக்கானோட டீப் டோன் மோனோக்ரோம் அந்த ப்ரொஃபைலுக்கும் மாற்றுறதுக்கு எனக்கு இதில் நேவிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு என்ன இந்த கேமராவில் இம்ப்ரூவ்டு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோ லைட்டில் இந்த கேமரா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் லோ லைட்டில் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறதும் சரி, லோ லைட்டில் ISO நாய்ஸ் பர்ஃபார்மன்ஸும் சரி இந்த கேமராவில் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நான்
நான் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் இமேஜ் சென்சார் Z50ல இருக்க அதே சென்சாராக இருந்தால் கூட இந்த X-Speed 7 பண்ணுற மேஜிக் வந்து அடுத்த லெவலில் இந்த கேமரா புஷ் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ Nikon வந்து Z9ல இருக்கிற அதே ப்ரீ கேப்சர் மோடை வந்து இந்த கேமராலையும் கொடுத்துருக்காங்க. ப்ரீ கேப்சர் மோட் நான் சொன்னது வந்து இந்த கேமராலையும் ப்ரீ கேப்சர் மோட் கொடுத்துருக்காங்க. அகைன் இந்த கேமராவில் போஸ்ட் கேப்சர் மோடும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டும் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு செகண்டும் வந்து இந்த கேமராவில் பதிவு பண்ணிடலாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஃபீச்சர். இந்த கேமரா வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் ஆக போகிறீங்கன்னா ஐ திங்க் நீங்கள் இந்த கேமரா தாராளமாக வாங்கலாம். பேர்ட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்க, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்கன்னா இந்த கேமரா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்லணும்னா இது கிராப் சென்சார் கேமரா. ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து இந்த கேமரா ஒரு 15 டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண ப்ரைமரி லென்சஸ் பார்த்தீங்கன்னா 7200. ஸோ 7200 வந்து கிராப் பாடியில் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100-300 ஈக்குவலண்ட் ஃபோக்கல் லென்த் வந்து கிடைக்கும். ஸோ 100-300 சொல்லும்போது 300 mm வந்து 20 மெகா பிக்சல் ரெசல்யூஷனில் ஒரு ஃபோட்டோ எடுக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஜூம் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், வெறும் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்காக மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த கேமரா வந்து வாங்கலாம். ஏன் அப்படின்னா இந்த லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர்ஸ், நைட் ஸ்கை ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டர் ஸ்பீடை வந்து நாங்கள் ரொம்ப லாங்கராக வைப்போம். இந்த எல்லா கேமராவும் இப்போ இருக்கிற கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஷட்டர் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் லாங் எக்ஸ்போஷர் பண்ண முடியும். ஆனால் Nikon வந்து இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா எலக்ட்ரானிக் ஷட்டர். ஸோ இந்த எலக்ட்ரானிக் ஷட்டரை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேமரா வந்து 900 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் லாங் எக்ஸ்போஷர் கொண்டு போக முடியும். ஸோ இதனால உங்களுக்கு 900 செகண்ட்ஸ்னா நீங்கள் ஒரு ஸ்டார்ட் ரயில் எடுக்கலாம், ஒரு கும்மிரட்டில் ஒரு சீஸ்கேப்பை லாங் எக்ஸ்போஷராக எடுத்து என்ன வேணாலும் எடுக்கலாம். அந்த 900 செகண்ட்ஸில் உங்களுக்கு என்ன கிரியேட்டிவாக எடுக்கணும்னா கூட எடுத்துடலாம். இது வந்து வெறும் வைல்ட் லைஃப் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபருக்கு மட்டும் தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராவல் பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கிறீங்க, லைட் வெயிட்டாக நீங்கள் கேரி பண்ணணும் உங்கள் கேமரானா கண்டிப்பாக இந்த கேமராவை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கேமராவில் அவங்க கொடுக்கக்கூடிய கிட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 1650 mm கிட் லென்ஸ் கொடுக்குறாங்க Nikon. ஸோ இந்த 1650 mm வந்து பார்க்க சின்ன லென்ஸாக இருந்தாலும் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது தெரியுமா, பிரில்லியண்ட்டுங்க. ஏன்னா இதோட அந்த ரிசால்விங் பவர் சொல்லுவோம். முன்னாடி Nikon 1855 கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் DSLRல. ஸோ அதை விட ஷார்ப்பான லென்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள் இதோடைய கான்ட்ராஸ்ட் லெவல் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஷார்ப்னஸ் edge to edge பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இந்த லென்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு பட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்கன்னா இந்த கேமரா வந்து உங்களுடைய கரியருக்கு ஒரு இனிஷியேட்டிவ் கேமராவாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டரையும் வந்து Z50லேருந்து Z52ல வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்டர் வந்து கிட்டத்தட்ட 1000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால உங்களால் விஷுவலாக இந்த பார்க்கும்போது கூட உங்களுக்கு Z50லேருந்து Z52ல இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஓகே, இவ்வளோ நேரம் ஃபோட்டோகிராஃபி ஃபீச்சர்ஸை பற்றி கேமராவில் நிறைய பேசியாச்சு. ஆனால் இந்த கேமராவை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இது ஒரு ப்ராப்பர் ஹைப்ரிட் கேமரான்னு நான் சொல்லுவேன். எப்படி ஒரு ப்ராப்பர் ஹைப்ரிட் கேமரான்னு நான் சொல்கிறேன்னா Nikon வந்து இப்போ வர கேமராஸில் வீடியோக்குன்னு ஸ்பெஷலாக அவங்க டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வந்து Nikon ரெட்டை வாங்கினாங்களோ அதுலேருந்து Nikon வந்து வீடியோக்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சீரியஸ்னஸ் வந்து எனக்கு Z52 பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா Z52ல Nikon என்ன பண்ணியிருக்காங்க, 4K 10 பிட்டில் எடுக்கிறதுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ், இந்த கேமரா இப்போ 10 பிட்டில் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏர்லியர் வெர்ஷன் Z50ல வந்து 10 பிட் கிடையாது. பட் Z52ல ஃபோட்டோவையும் வந்து HEIF ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம், வீடியோவும் வந்து 10 பிட்டில் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஃபீச்சர் வந்து ஸ்லோ மோஷன் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து 120 FPS வரைக்கும் ஃபுல் HDயில் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணும். அண்ணா என்னடா ஒரு ஃபீச்சரை மறந்துட்டீங்கண்ணா? எந்த ஃபீச்சரு? டேய் ஆமாண்டா, டேய் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த கேமராவில் வந்து ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால vloggers-க்கும் இந்த கேமரா செட் ஆகும். ஓகேவா? ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு மட்டும் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு vlogger-ஆக இருக்கீங்கன்னா இந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன் இருக்கனால உங்களை நீங்களே செல்ஃபி வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் இந்த கேமரா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Z52ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா முன்னாடி ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அந்த லைட் வந்து ரெட்டில் எரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைட்டு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ண உடனே இந்த லைட்டு வந்து ரெட் கலரில் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும், எதிரில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களால் தெரியும் ஓகே கேமரா ரெக்கார்ட் பண்ணுதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரும் கூட. ஸோ கன்க்ளூஷன், இந்த கேமரா யாருக்காக கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபியில் பிகினராக இருக்கிறீங்க ஆர் வீடியோகிராஃபியில் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த கேமரா வந்து உங்களுக்கு ரைட் சாய்ஸாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா
லெஸ் தென் 1 lakh rupeesக்கு உங்களுக்கு ஒரு பாடி ப்ளஸ் 2 லென்ஸோட நீங்கள் இந்த கேமராவை தாராளமாக வாங்கலாம். திஸ் இஸ் அருண் சித்தார்த். ஐ எம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. அவ்வளோதான், முடிச்சிடலாம்.